தமிழக தேர்தலுக்கு முன்பாக, அதாவது தமிழக தேர்தலுக்கு 1 மாதம் முன்பாக, தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் அவர்கள் அவரிடம் விவாகரத்து கேட்டிருந்த மனு தாக்கல் பண்ண விஷயம் சோசியல் மீடியாக்கள்ல பேப்பராக ரிலீஸ் ஆச்சு. இது ரிலீஸ் ஆகல, இதனை யாரோ லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை மிகப்பெரிய பூதாகரமாக வெடிச்சது. அப்போது பெரிய அளவில் பேசப்பட்டாலுமே அதனை தொடர்ந்து அது விஜய் அவர்களுடைய பர்சனல், அதையும் பாலிடிக்ஸையுமே ஒன்று சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி மக்களும் ரசிகர்களுமே ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதன் பின்னர் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடந்தது. தளபதி விஜய் அவர்களுமே மக்களுடைய பேராதரவை பெற்று முதலமைச்சராக பதவியேற்றார். தற்போது இவர் முதலமைச்சராக பதவியேற்று கிட்டத்தட்ட 2 மாத காலம் ஆக போகுது. இந்த 2 மாத காலத்துல தினமுமே அவருடைய பணியை சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. நாளுக்கு நாள் தொழில் அதிபர்களை சந்திப்பது, பொதுமக்களை சந்தித்து அவங்களுடைய குறைகளை கேட்பது, புது புது திட்டங்கள் கொண்டு வருவது அப்படின்னு சொல்லி தமிழகத்துல உள்ள பல குறைகளை தீர்த்திருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் அடுத்து 20 அல்லது 30 வருடத்திற்கு தளபதி விஜய் அவர்கள் தான் தமிழகத்துடைய முதல்வராக இருப்பார் அப்படின்னு பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சங்கீதா விஜய் அவர்களுடைய விவாகரத்து விஷயம் தற்போது மீண்டுமே சோசியல் மீடியாக்கள்ல வைரலாச்சு. அதாவது கடந்த 15ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது இருவருமே நேர்ல ஆஜராகல. அதனால பாத்தீங்கன்னா இந்த வழக்கு ஆகஸ்டுக்கு ஒத்தி வச்சிருக்காங்களா. இதற்கிடையில பாத்தீங்கன்னா தற்போது சங்கீதா விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியுமே கொடுக்க இருக்காங்களா. இந்த தகவல் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலாகிட்டு இருக்கு. இவங்க ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க, விஜய் அவர்களை பற்றி மீண்டும் அவதூறு பரப்ப போறாங்களா, இல்ல விஜய் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க போறாங்களா அப்படின்னு பல கேள்விகளுமே சோசியல் மீடியாக்கள்ல உலா வருது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.